ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 14 to 18 ஜூலைன்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ ஆறுமுகத்தோட தங்கச்சி கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை அங்கே வந்திருக்கும் போது சம்பத்தும் மாறனும் வந்து அவங்கள அடித்து அமுச்சு விட்டுட்டு, ஆறுமுகம் வந்து என்னடா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாறன் வந்து சம்பத்துக்கிட்ட தாலி எடுத்து கொடுத்து காயத்ரி கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி தான் லாஸ்ட் எபிசோட் முடிச்சிருந்தாங்க. யார் வந்து காப்பாற்றுவாங்கன்னு ரொம்ப பரபரப்பில் தான் இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கோயிலேருந்து அவங்க ஐயர் இருக்காங்களா, அவங்க ஃபோன் பண்ணி ஆறுமுகத்திட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆறுமுகம் ரொம்ப கோவத்தோட அப்படியே காரை திருப்பிட்டு வந்து அருவாவை எடுத்துட்டு ஒடியாடுறாரு. ஆனால் பார்த்தோம்னா தாலி கட்ட போன சம்பத்துக்கு அடி பட்டேர்னு உழுவுது. அது எங்கே இருந்துன்னு பார்த்தோம்னா பைரவி படார்னு ஒரு அடியை விடுறாங்க. இந்த மிலிட்ரிக்கும் ஒரு போகிற போக்கில் ஒரு அடியை போட்டு விட்டு இப்போ காயத்ரியை காப்பாற்றுறாங்க. இப்போ ஆறுமுகமும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க 2 பேர் தெரிச்சு ஓடிடுறாங்க. காப்பாற்றி வந்ததுக்கப்புறம் காரில் வரும்போது பைரவி கிட்ட ஆறுமுகம் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை பற்றி என் தங்கச்சியை பற்றி இனிமேல் எனக்கு கவலை இல்லை, நீ நல்லா பார்த்துக்கோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பைரவியும் சிரிக்கிறாங்க. பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு லவ் சாங் ஓடுது. மொத்தத்தில் செம பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்க்காம கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் நம்ம சிந்து பைரவி கதை அப்படிங்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.